Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியலில் வந்து நம்ம troubleshooting interface பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து CCNAல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம trouble shoot பண்ணலாம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு 2 பிசி வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிங் ஆகலை அப்படின்னா ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது ஓரியன்டாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா troubleshooting ஓரியன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரபிள் ஷூட்டிங் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இஷ்யூ வரும். ஒன்று வந்து டூப்ளெக்ஸ் இல்லை ஸ்பீட் இஷ்யூ, இன்னொன்று வந்து போர்ட் செக்யூரிட்டி இஷ்யூ, இன்னொன்று வந்து ப்ரோட்டோகால் மிஸ் மேட்ச். ஸோ இந்த 3 இஷ்யூ வந்து எப்படி வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோ செஷனில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் ஆர் ஸ்பீட் இஷ்யூ. ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸாம்பிள் சினாரியோ. ஜஸ்ட்டு வந்து ஒரு சுவிட்சு நான் 2 பிசி வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா PC8 அண்ட் PC9 இது ரெண்டுமே வந்து நான் சுவிட்சோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ PC8ல் வந்து நான் ஐபி வந்து 172.16.0.1ங்கிற ஐபி அசைன் பண்ணிக்கிறேன். PC9ல் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.0.2ங்கிற ஐபி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சுவிட்சு 2 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டேன், ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு ஐபி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து நான் ஐபி எல்லாமே வந்து கரெக்டாக நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ கம்ப்யூட்டரில் வந்து எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இப்போ நான் PC8லேருந்து PC9 வந்து நான் பிங் பண்ணுறேன் 172.16.0.2. எனக்கு வந்து பிங் ஆகலை, ரெக்வஸ்ட் டைம் அவுட் வருது. ஸோ இது இந்த ஸ்க்ரீன் நேரம் பாருங்கள். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சுவிட்சில் போயிட்டு அந்த PC8 வந்து சுவிட்சில் வந்து FA0/1ங்கிற இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் ஷோ இன்டர்ஃபேஸ் FA0/1ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த இன்டர்ஃபேஸோட அவுட்புட் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸ் வந்து போர்ட்டோட ஸ்டேட்டஸும் டவுனு, ப்ரோட்டோகால் ஸ்டேட்டஸோட டவுனு, அதே மாதிரி ஆஃப் டியூப்ளெக்ஸ். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து L1 இஷ்யூ தான். ஏன்னா வந்து போர்ட் வந்து உங்களுக்கு டவுனில் இருக்குது. ஸோ எய்தர் வந்து கேபிள் வந்து உங்களுக்கு வந்து கட் ஆகிருக்கலாம், இல்லைனா ராங் கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் ஓவர் ஆர் ஸ்ட்ரெயிட் த்ரூ. ஸோ இப்போ நவடேஸ் வந்து நீங்கள் கிராஸ் ஓவர் ஸ்ட்ரெயிட் த்ரூ கேபிள் வந்து நீங்கள் கமெண்ட் மூலமாகவே வந்து அது மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது இஷ்யூ கிடையாது. ஸோ மேபி வந்து என்ஐசி கார்டு கூட ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அது வந்து இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நோட் தட் திஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் ரன்னிங் இன் ஆஃப் டியூப்ளெக்ஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டியூப்ளெக்ஸில் வந்து ரன் ஆகுது. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு ரெண்டில் வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஒரு ரெண்டில் ஃபுல் டியூப்ளெக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து போர்ட் வந்து டவுன் ஆகும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் சிஸ்கோ சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த சிடிபி ப்ரோட்டோகால் வந்து பை டிஃபால்ட்டாக ரன் ஆகும். ஸோ சிடிபி ப்ரோட்டோகால் ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டோகால் மிஸ்மேட்ச் எரர் வந்து உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ இன்கேஸ் அந்த சிடிபி ப்ரோட்டோகால் ரன் ஆகலைன்னா ஸோ உங்களுக்கு அந்த பாப்அப் எரர் வந்து வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிகாபைட் இத்தர்நெட், ஃபாஸ்ட் இத்தர்நெட்லாம் வந்து உங்களுக்கு ஆஃப் டியூப்ளெக்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் வந்து இன்டர்ஃபேஸ் FA0/1ங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து PC8ஓட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து டூப்ளெக்ஸ் வந்து ஆட்டோன்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நான் ஆட்டோ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கொடுத்த உடனே அந்த இன்டர்ஃபேஸ் வந்து FA0/1ங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு அப் ஆயிடுச்சு. அதே மாதிரி லைன் ப்ரோட்டோக்காலும் வந்து எனக்கு வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் மறுபடியும் நான் செக் பண்ணுறேன். மறுபடியும் நான் PC8லேருந்து 172.16.0.2 வந்து நான் பிங் பண்ணுறேன். எனக்கு வந்து ரெக்வஸ்ட் டைம் அவுட் தான் வருது. ஸ்டில் வந்து எனக்கு வந்து பிங் ஆகலை. ஸோ அகைன் வந்து இப்போ மறுபடியும் நான் சுவிட்சில் போயிட்டு PC9 வந்து சுவிட்சில் FA0/2ங்கிற இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் போய் நான் மறுபடியும் செக் பண்ணுறேன். ஸோ இதோட போர்ட்டும் வந்து டவுனில் இருக்குது, லைன் ப்ரோட்டோக்கால் டவுன் இருக்குது, ப்ளஸ் வந்து இங்கே டூப்ளெக்ஸ் வந்து ஃபுல்லில் இருக்குது. பட் ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 10 Mbps தான் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னா உங்களுக்கு 100 Mbps இருக்கணும், ஆனால் வந்து இங்கே 10 Mbps தான் இருக்குது. ஸோ எதில் வந்து டூப்ளெக்ஸ் மிஸ் மேட்ச் ஆச்சுனாலும் உங்களுக்கு போர்ட் ஸ்டேட்டஸ் டவுன் ஆகும். ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஃபுல் டியூப்ளெக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இதுலேயும் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஆட்டோ கொடுத்தங்காட்டி இங்கே ஃபுல் டியூப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்பீடு வந்து 10 Mbpsல தான் இருக்குது. ஸோ இது வந்து FA0/2ங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து PC9ஓட கனெக்ட் பண்ணிக்கலாம், டவுனில் இருக்குது. ஸோ ஆஃப்டர் வந்து கேபிள் கனெக்ட் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து டூப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பீடரை செக் பண்ணும்போது டூப்ளெக்ஸ் வந்து நம்ம ஆட்டோவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அது ப்ராப்ளம் கிடையாது, ஃபுல் டூப்ளெக்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்பீடு வந்து 10 Mbps தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து 100 Mbps. ஸோ அகைன் வந்து நான் FA0/2ல் போயிட்டு ஸ்பீடு வந்து ஆட்டோ கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் ஆட்டோ கொடுத்த உடனே எனக்கு வந்து போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு அப் ஆயிடுச்சு, லைன் ப்ரோட்டோக்காலும் வந்து எனக்கு அப் ஆயிடுச்சு. இப்போ நான் மகைன் வந்து நான் சுவிட்சில் வந்து ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப் தரேன். எனக்கு FA0/1 and 2 ரெண்டுமே வந்து எனக்கு அப்பில் இருக்குது. ஸோ இட் சீம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீடு வந்து மிஸ்மேட்சில் இருந்தது, அதனால் இன்டர்ஃபேஸ் கோஸ் டவுன், அதனால இன்டர்ஃபேஸ் டவுனில் இருந்தது. ஸோ இப்போ நான் ஆட்டோ ஸ்பீட் கொடுத்தோம்னா எனக்கு இன்டர்ஃபேஸ் வந்து மறுபடியும் அப் ஆயிடுச்சு. ஸோ
இப்போ நான் மறுபடியும் வந்து நான் பிங் பண்ணுறேன். எனக்கு வந்து PC8லேருந்து PC9 வந்து பிங் பண்ணும்போது எனக்கு பிங் ஆகுது. ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டூப்ளெக்ஸ் வந்து மிஸ்மேட்சாக இருந்தாலும் உங்களுக்கு போர்ட் ஸ்டேட்டஸ் டவுன் ஆகும். ரெண்டாவது வந்து ஸ்பீடும் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சுனாலும் உங்களுக்கு போர்ட் வந்து டவுனில் இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து ஆட்டோ வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போர்ட்டும் அப் ஆயிடும், அந்த ஸ்பீடு வந்து மிஸ்மேட்ச் ஆனாலும் உங்களுக்கு போர்ட் வந்து டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் வந்து ஆகாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட். டூப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பீடு வந்து இஷ்யூவாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து நோ கேபிள் ஆர் ஸ்பீட் ஆர் டூப்ளெக்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து பிங் ஆகுது. ஓகே, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் செக்யூரிட்டி இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் செக்யூரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேம் சினாரியோ தான். ஒரு சுவிட்ச் நான் 2 பிசி வச்சுக்கிறேன். PC1 இங்கே வந்து PC2. ஸோ இது PC1க்கு வந்து 172.16.0.1/16, PC2க்கு வந்து 172.16.0.2ங்கிற IP வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அகைன் வந்து நான் PC1லேருந்து PC2 வந்து நான் பிங் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து ரெக்வஸ்ட் டைம் அவுட் வந்து வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் PC1ல் வந்து PC1 வந்து PC2 வந்து பிங் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் சுவிட்சில் போயிட்டு ஷோ IP இன்டர்ஃபேஸ் பிரீஃப் தரேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா FA0/1ங்கிற போர்ட் வந்து PC1ஓட கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த போர்ட்டோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு டவுனில் காட்டுது. அதே மாதிரி FA0/2ங்கிற போர்ட் வந்து PC2ஓட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து அப்பில் இருக்குது. ஸோ FA0/2 வந்து லுக்கிங் வந்து ஃபைன், அதாவது இஷ்யூ கிடையாது. ஏன்னா வந்து போர்ட்லாம் எனக்கு அப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து FA0/1 மட்டும் போர்ட் டவுனில் இருக்குது. நான் செக் பண்ணுறேன். இப்போ வந்து ஷோ இன்டர்ஃபேஸ் FA0/1 தரேன். எனக்கு வந்து போர்ட் ஸ்டேட்டஸும் டவுனில் இருக்குது, ப்ரோட்டோகால் டவுனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பீட் இஷ்யூலேயும் வந்து ரெண்டுமே டவுனில் இருந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ப்ராக்கெட்டில் வந்து எரர் டிசேபிள்னு இருக்குது. ஸோ இந்த எரர் டிசேபிள் ஸ்டேட் வந்துச்சுனாவே கண்டிப்பாக வந்து போர்ட் செக்யூரிட்டினால தான் அந்த போர்ட் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன செக் பண்ணுறேன்னா அந்த சுவிட்சில் வந்து ஷோ போர்ட் செக்யூரிட்டி இன்டர்ஃபேஸ் FA0/1 தரேன். ஸோ எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுது அந்த போர்ட் வந்து போர்ட் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த போர்ட் வந்து டவுன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் மேக் அட்ரஸ் வந்து நான் 1 கொடுத்துருக்கேன். அதாவது அந்த போர்ட் வழியாக ஒரு மேக் அட்ரஸ் மட்டும் தான் லேர்ன் ஆகணும். அதுக்கு அந்த மோர் தென் 1 மேக் அட்ரஸ் வந்து லேர்ன் ஆச்சு அப்படின்னா அந்த போர்ட் வந்து ஷட் டவுன் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த போர்ட் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வயலேஷன் மோட் வந்து ஷட் டவுனு, அதனால தான் போர்ட் வந்து டவுனில் இருக்குது. ப்ளஸ் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட். ஸோ இதுதான் வந்து கடைசியாக லேர்ன் பண்ண மேக் அட்ரஸ் 89B1. ஸோ இது வந்து PC1ஓட மேக் அட்ரஸ். ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணுற மகைன் வந்து ஷோ போர்ட் செக்யூரிட்டி அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மேக் அட்ரஸ் தான் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மேக் அட்ரஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த மேக் அட்ரஸ் எல்லாம் வேறு ஏதாவது மேக் அட்ரஸ் லேர்ன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மேக் அட்ரஸ் சீன் ஆன் தி இன்டர்ஃபேஸ் வந்து 89B1. ஸோ இந்த மேக் அட்ரஸ் வந்து PC1ஓட மேக் அட்ரஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மேக் அட்ரஸ் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து இந்த மேக் அட்ரஸ் இப்போ வந்து அனதர் மேக் அட்ரஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணங்காட்டி அந்த போர்ட் வந்து போர்ட் செக்யூரிட்டியில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து வயலேஷன் மோட் வந்து ஷட் டவுன் பை டிஃபால்ட், அந்த போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகுது. ஸோ இந்த ரீசனால தான் வந்து இந்த போர்ட் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்டுக்கு வந்து போகுது. ஸோ இதை வந்து இந்த எரரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் வந்து மேக் அட்ரஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து போர்ட் செக்யூரிட்டி வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் போர்ட் செக்யூரிட்டி வந்து டிசேபிள் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து சுவிட்சில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் FA0/1ங்கிற போர்ட் வந்து PC1ஓட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த போர்ட்டை வந்து அந்த போர்ட்டில் போயிட்டு நான் நோ சுவிட்ச் போர்ட் ஸ்பேஸ் போர்ட் செக்யூரிட்டி நான் தரேன். இப்போ போர்ட் செக்யூரிட்டி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து எரர் டிசேபிள் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து மறுபடியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்னா அந்த போர்ட்டை வந்து ஷட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அன்ஷட் பண்ணோம்னா அந்த போர்ட் வந்து அப் ஆயிடும். ஸோ இங்கே பாருங்கள் நான் போர்ட் வந்து ஷட் பண்ணிட்டேன், மறுபடியும் நோ ஷட் கொடுத்தேன்னா அந்த போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து PC1லேருந்து PC2 நான் பிங் பண்ணுறேன் 172.16.0.2. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பிங் ஆகுது. ஸோ இப்போ வந்து எனக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து போர்ட் செக்யூரிட்டியோட இஷ்யூ. ஸோ இந்த போர்ட் செக்யூரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயலேஷன் மோடு வந்து ஷட் டவுனு, ரிஸ்ட்ரிக்ட், ப்ரொடெக்ட். இப்போ வந்து ரிஸ்ட்ரிக்ட், ப்ரொடெக்ட் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த போர்ட் செக்யூரிட்டி வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கிறாங்களா நீங்கள் ஒரு டைம் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு போர்ட் ஸ்டேட்டஸ் அப்பில் இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ட்ங்கிற மோடில் வந்து நீங்கள் கன்சோல் கேபிள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாக் வரும். ஸோ அந்த லாக் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் போர்ட் செக்யூரிட்டி கான்ஃபிகர் ஆகிடுதான்ட்டு. அதே மாதிரி ப்ரொடெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் எதுவுமே வராது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து கான்ஃபிகரேஷன் போர்ட் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ணிக்கிட்டான்னு நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாமே வந்து ட்ரபிள் ஷூட்டிங் மெத்தட்ஸ் நான் சொல்கிறது.
ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் மிஸ்மேட்ச். ஸோ இந்த ப்ரோட்டோகால் மிஸ்மேட்சுக்கு வந்து நான் எடுத்துருக்க சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுட்டர். ஸோ இந்த 2 ரவுட்டுமே நான் சீரியல் போர்ட் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ R2க்கு வந்து 172.16.0.1, R3க்கு வந்து 172.16.0.2ன்னு ஐபி அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ R2லேருந்து நான் பிங் பண்ணுறேன், எனக்கு வந்து பிங் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டரோட இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் வந்து நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் தரேன். ஸோ எனக்கு இன்டர்ஃபேஸோட ஐபி வந்து அசைன் ஆயிடுச்சு, போர்ட் வந்து எனக்கு அப்பில் இருக்குது, ஆனால் ப்ரோட்டோகால் டவுனில் இருக்குது. சேம் வந்து R3 ரவுட்டர்லேயும் எனக்கு ஐபி அசைன் பண்ணிட்டேன், போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்குது, ப்ரோட்டோகால் வந்து டவுனில் இருக்குது. ஸோ இப்போ பிசிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அப்பில் இருக்குது. அப்போனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் ரேட் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டோம், கேபிளும் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ ப்ரோட்டோகால் டவுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த வேன் ப்ரோட்டோகால் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ வேன் ப்ரோட்டோகால் நான் செக் பண்ணும்போது R2 ரவுட்டரில் வந்து ஷோ இன்டர்ஃபேஸ் சீரியல் 0/0/0 கொடுக்குறேன். எனக்கு என்கேப்சுலேஷன் வந்து HDLC ப்ரோட்டோகால் வேன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன். இதே R3ல வந்து பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் PPP யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரோட்டோகால் டவுன்னா இந்த வேன் ப்ரோட்டோகால் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது, அதனால தான் ப்ரோட்டோகால் வந்து டவுன் வருது. ஸோ இப்போ இந்த அவுட்புட்டில் வந்து என்கேப்சுலேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. R2 வந்து HDLC யூஸ் பண்ணுறாங்க, R3 வந்து PPP யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா போத் எண்டில் வந்து நான் சேம் வேன் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா R2ல போயிட்டு HDLCக்கு பதிலாக நான் PPP கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ நான் PPP கான்ஃபிகர் பண்ண உடனே ஃபியூ செகண்ட்ஸில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரோட்டோகால் வந்து ஸ்டேட் வந்து அப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் R2லேருந்து R3 நான் பிங் பண்ணுறேன், எனக்கு வந்து பிங் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ இன்டர்ஃபேஸ் அந்த அவுட்புட் வந்து நீங்கள் செக் பண்ணி கம்பேர் பண்ணிங்கனாவே நீங்கள் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரபிள் ஷூட்டிங் இன்டர்ஃபேஸ் கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பீட் அண்ட் டூப்ளெக்ஸ் இஷ்யூக்கு வந்து அந்த ஒரு சினாரியோக்கு வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து போர்ட் செக்யூரிட்டி வந்துச்சுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக வந்து ப்ரோட்டோகால் மிஸ்மேட்ச் எப்படி வந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 3 ட்ரபிள் ஷூட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்டர்ஃபேஸ் ஓரியன்டட் தான். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட்டிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுனாலும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பட்டனில் வந்து வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேக்கெட் ட்ரேஸில் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஆகலைன்னா ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ட்ரபிள் ஷூட்டிங் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.